மறைவாக்கிட்டார். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா சிம்சோன் 2 பேரை பார்க்க போறோம். சிம்சோன் வந்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:20 சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவர், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்போ சிம்சோன் பார்த்தோம்னா, சிம்சோன் வந்து நஸ்ரேயனா வளர்க்கப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் உதாரணமாக பழைய ஏற்பாட்டுல கொண்டு வரப்பட்டவர். இவர் வந்து நஸ்ரேயனா இருக்கிறவர் ஒரு பாவம் செய்கிறார். தெளிவாளுடைய அவளோடு கூட தன் கண்களுக்கு பிரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாள் கூட பாவம் செய்கிறார். இந்த காரியம் யாருக்கு பிடிக்கல? தேவனுக்கு பிடிக்கல. பிடிக்காததுனால இச்சை நமக்குள்ள இருக்கும்போது, பாவம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? சிம்சோனை விட்டு விலகி போகிறார். சிம்சோனை விட்டு அந்த பாவத்தினால கர்த்தர் விலகும் போது சிம்சோனுக்கு ஏற்படுகிறது என்னது? கடைசியில அவனை ஏளனமா சிறைப்பிடித்துட்டாங்க. சிறைப்பிடிச்சு பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? மாவரைக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை தூஷிக்கிறாங்க. எல்லா விதமான சிம்சோனுக்கு வந்து எல்லாமே நடக்குது. ஏன்? கர்த்தர் அவரை விட்டு விலகும் போது. கர்த்தர் சிம்சோனோடு கூட இருக்கும்போது இந்த காரியம் நடைபெற்றுதா? இல்ல. ஒரு தாடை எலும்பை கொண்டு என்ன பண்ணாரு? 1000 பேரை வெட்டி போட்டார். எவ்வளவு பேர் வந்தாலும் சிம்சோன் என்ன பண்றாரு? ஈஸியா எல்லாரும் ஜெயிச்சுட்டு போயிட்டார். ஆனா கர்த்தர் அவரை விட்டு விலகுன உடனே அவருக்குள்ள இருந்த பலன் எல்லாமே போயிடுச்சு. போன உடனே அவர் யாரு? 0. அப்போ கர்த்தர் இடத்துல கேட்கும் போது அவருக்கு திரும்பவும் அந்த அபிஷேகம் கிடைச்சு அவரு, அதாவது அங்க இருக்கிற உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கலாம், அவர் மறிக்கும் போது கொன்றவங்க அநேகர். ஆனாலும் கர்த்தர் கடைசியில அவருக்கு என்ன ஆச்சுன்னா மரணம் தான். அந்த மரணத்துல அவருக்கு வந்து ஜீவன் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவர் பாவத்தினாலதான் மறிக்கப்பட்டார் இல்லையா அந்த இடத்துல. இப்ப பாவம் வரும்போது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? நம்மளை விட்டு விலகி போகிறார். அதே போல சவுல் பார்த்தோம்னா 1 சாமுவேல் 18:12 1 சாமுவேல் 18:12ஆம் வசனம். கர்த்தர் தாவீதுடன் கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இப்போ என்ன பண்றாருன்னா, சவுல் யாரு? முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. தேவன் அவரை எப்படி நியமிச்சார்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு மத்தியில சிறிய கோத்திரத்துல இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவரை ராஜாவா நியமிச்சாரு. ஆனாலும் நான் ஒரு இடத்துல நான் ஆசாரியரை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? சவுல் தானாகவே முடிவெடுத்து பலி செலுத்துறார். பலி செலுத்தினது இது யாருக்கு பிடிக்கல? கர்த்தருக்கு பிடிக்கல. இது கீழ்ப்படியாத காரியம். அப்போ என்ன பண்றார்? தேவன் சவுலை விட்டு விலகி போகிறார். நாம கீழ்ப்படியாத போது கர்த்தர் என்ன பண்றாரு? கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு பாவம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லா பாவத்துக்கும் வேற இருக்கிறது கீழ்ப்படியாம இருந்தோம்னா நம்ம எல்லா பாவங்களும் ஈஸியா என்ன பண்ணிடலாம்? செஞ்சிடலாம். இப்போ இந்த பாவத்தை கொண்டு என்ன பண்றாரு? சவுலை விட்டு கர்த்தர் விலகுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, தாவீது எல்லாரும் என்ன பண்றாங்க? ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் சவுல் வந்து என்ன ஆச்சுன்னா, அசுத்தாவி அவரை பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. சாமுவேல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, கர்த்தரே உனக்கு என்ன ஆயிட்டாருன்னா சத்ருவா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ கர்த்தர் அவரை விட்டு விலகும் போது அசுத்தாவி அவருக்குள்ள வருது. அவர் என்ன ஆகுறாரு? ஒன்றுமில்லாத பாத்திரமா தான் மாறுறாரு. இப்போ ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவங்கள் இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏசு கிறிஸ்துவ ஃபுல்லா மறைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாவா? நம்ம செய்யற பாவங்களுடைய அளவு தெரியுமா? நம்ம வந்து ஒரு குத்து நம்ம சுமக்க முடிஞ்சா நம்மளால சுமக்க முடியுமா? ஒரு மூட்டையில கொடுக்குறாங்க, நீ செய்யற பாவங்களுடைய அளவுன்னு சொல்லி கொடுத்தா நம்மளால சுமக்க முடியுமா? அவ்வளோ கணக்குல என்ன பண்றோம்? நம்ம பாவம் செஞ்சுட்டே போறோம். இந்த பாவம் பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்துவானவருக்கும் இடையில என்னவா மாறுது? தடையா மாறுது. பிதாவானவர் ஏசு கிறிஸ்துவ கைவிடல. நம்மளோட பாவம் என்ன பண்ணுச்சு? மறைக்கப்பட்ட நிமிஷத்துல ஆண்டவர் என்ன பண்ற? ஆண்டவரிடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிடுற. இப்போ ஏசு கிறிஸ்து நினைச்சிருந்தா இந்த பாத்திரம் என்னைக்கிட்ட நீங்க கூடுமானால் உங்க சித்தத்தின்படி நீங்கட்டும்னு ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா? இப்போ நீக்கிக்கொள்ள அவரால் முடியும்ல. ஆண்டவர் மரணத்தை பார்த்து பயந்தாரா? மரணத்தை பார்த்து பயந்துட்டு இது ஏன் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி கத்துனாரா? இல்ல. இந்த மரணத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ணல? பயப்படல. அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன? நம்மளுடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்படும் தெரிஞ்சு நான் மரணத்துக்கு தயாரா இருக்கேன். நாம சொல்ல முடியுமா? நமக்கு பிரியமானவங்களுக்காக நான் மறிக்க தயாரா இருக்கேன்? இல்ல. ஆண்டவருக்கு நான் மறிக்க போறேன்னு தெரியும். ஏசு கிறிஸ்து ஏன் அப்போ சிலுவையில் அறையப்படுறவங்க எல்லாருமே சபிக்கப்பட்டவங்க. மரத்தை தூக்கிடுறவங்க யாருன்னா சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்தவர்களையும் கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களையும் கல்லர்களையும் ஒன்றாக அவர்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? சிலுவையில் அறைவாங்க. மற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சிலுவையில அறைய மாட்டாங்க. இப்போ கிறிஸ்தவர்னு சொல்லியாச்சு, ஏசப்பாவும் சிலுவையில அறைய வந்தாச்சு. இப்போ அவரை மட்டும் இப்போ எல்லாருமே சிலுவையில மறிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும்ல. கல்லரும் அதே இடத்துலதான் மறிக்கிறாங்க, ஏசு கிறிஸ்துவும் அதே இடத்துல தான் மறிக்கிறாரு.
ஆனா என்ன வித்தியாசம்? கள்ளர்கள் வந்து தன்னுடைய பாவங்களுக்காக என்ன பண்றாங்க? ரஞ்சினிகா சொன்னாங்கல்ல, கள்ளர்கள்லாம் யாரு? ஒரு குறிப்பிட்ட பாவங்களை செய்தவர்கள் தான் என்ன பண்றாங்க? கள்ளர்களா இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிக்கப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். பூமியில இருந்த நாட்கள்ல ஒரு பாவம் அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? இல்ல. ஆனா நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதுனால நாம சில ஆசீர்வாதங்களை பெறுவோம்ல. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாவது காரியம், தேவனிடத்துல சமாதானம் பெற்றோம். அவர் சிலுவையில அறையிறதுனால இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் மறைக்கப்பட்டு முதலாவது நாம பெறுகிற ஆசீர்வாதம் தேவனிடத்துல இருந்து. இரண்டாவது ரோமர் 5:2. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இரண்டாவது வந்து என்ன பண்றோம்? அவர் மூலியமாய் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெறும். அதாவது இது இப்ப நம்ம இருக்கிற காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க இந்த கிருபையின் காலங்கள்ல இருந்தாங்களா? நியாய பிரமாணத்தின் காலத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பரலோகம் இருக்குமான்னு தெரியும். அவங்க 2ஆம் வானத்தை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால நமக்கு என்ன இருக்குதுன்னா, கிருபையின் காலத்துல நாம பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறதெல்லாம் இருக்கிறோம். மூன்றாவது காரியம், கலாத்தியர் 1:7. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சொல்றேன். மூணாவது காரியம், நாம என்ன பண்றோம்? அடிமையா இருக்கிற நாம அடிமையா இராமல் புத்திரராக மாறுகிற ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் சொல்றார். நாம யாரு? புறஜாதியார் தானே. இப்போ யூதரா இருக்கிறவங்க நாம எல்லாரும். யூதருக்கு மட்டும்தான் என்னது? கிறிஸ்தவர்கள் சொல்லி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப நாம யூதர்களா இல்ல, நாம எல்லாம் யாரு? புறஜாதியா இருக்கிறோம். நாம எல்லாம் அடிமைகள் சொல்லி அவங்க யூதர்கள் வந்து மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அடிமையா இருக்கிற நாம இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவரோட புத்திரரா மாறுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். அதாவது புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். புத்திரருக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் இருக்கு. புத்திரர்கள் அநேக பேர் இருப்பாங்க, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஒருத்தரா தான் இருப்பார். ஏசா யாக்கோபு பாக்குறோம்ல, ஏசா என்ன பண்ணாரு? யாக்கோபு இடத்துல சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாரு? இழந்து போயிட்டாரு. அவருக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிட்டு அவரோட பங்குல இல்ல. ஒருத்தருக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் வச்சுக்கலாம். புத்திரர் ஆகும்படி மொத்த அதிகாரத்துக்கும் ஒருத்தருக்கு தான் பவர் இருக்கு. அந்த பவரை யார் கொடுக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. அவர் சிலுவையில தன் பிதாவினை பிரிந்தது மூலியமாக. ஐந்தாவது காரியம், எபேசியர் 1:7. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்த காரியம், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப நம்ம ஒருத்தர் வந்து நம்மள மன்னிப்பு பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நம்ம சில பேரை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம ஒவ்வொரு வார்த்தை திரும்ப இருக்குமோ சொல்லி ஜெபம் பண்றோம், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கிற மீட்பு எதுல உண்டாச்சு? கர்த்தர் நமக்காக சிலுவையில அந்த பிரிவினை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு என்ன ஆச்சு? நம்மளுடைய பாவ மன்னிப்பு மீட்பு கிடைக்கப்பட்டது. அடுத்ததாக எபேசியர் 2:14. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவர். இப்போ என்னது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பகை? நம்மளுடைய பாவங்கள் தான். ஆமால, சிம்சோனுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த பகை என்னது? அவருடைய பாவம் தான் தேவனை சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகி போக காரணமா இருந்தது. அந்த நடுசுவரை இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறைந்ததன் மூலியமா உடைத்து தகர்த்தெறிந்ததன் மூலியமாக நாம தேவனுக்கும் நமக்கு உண்டான பகை என்ன பண்ணுது? நீக்கப்பட்டதா இருக்குது. அடுத்த காரியம், எபேசியர் 2:16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்.
அடுத்த 7வது காரியம், ஒரே சரீரமாய் ஆண்டவர் நம்மள எல்லாரையும் மாற்றுகிறார். இந்த கிருபையின் காலங்களில் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? சபை, கர்த்தர் சபைக்கு தலையா இருக்கிற நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? அவயவங்களா இருக்கிறோம். அப்போ ஒரே சரீரமாய் மாற்ற இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்காக ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து? நமக்காக ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இருக்கு அவருக்கு. ஏன்னா நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா நம்ம காணப்படவே மாட்டோம். ஆமால, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மள தாயின் கருவில தோன்று நமக்கு கூட தெரியாது அந்த கருவோட அளவு என்னன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருப்பாரு? மோல் பண்ணி, இது என்னுடைய குமாரத்தி, நான் என்ன பண்ண போறேன், இந்த பூமிக்கு என்னுடைய சித்தத்தை செய்யும் மிகுந்த சத்தம் விட்டு அழகுறார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்த கூடிய ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு வேலை ஒரு எலியாவை கூப்பிடுறாருப்பா. எலியாவை என்ன பண்ணிட்டோம், கூப்பிட்டு இது பண்ணிட்டோம். அப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஓடி போயிட்டு அந்த கடற்காலை எடுத்து தண்ணியில அதை காடியில துவைக்க எடுத்து என்ன பண்றாரு, குடிக்க கொடுக்குறாரு. இப்போ நாம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்றோம்? சத்தம் விட்டு அழுகுறாருப்பா. நான் என்ன பண்ண போறேன்? நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட விறுவிறுப்பான செயல் எப்படி இருக்கு? கடற்காலை போயிட்டு நாங்க துவைத்து என்ன பண்றோம்? கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆமா தானே? நம்மளோட எப்படி நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவருக்கு கசந்த காடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கர்த்தர் நம்ம மேல நம்ம உருவாக்குனதுக்கான நோக்கம் என்ன? நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், அவரோட ஊழியத்தை செய்யணும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடனா உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இயேசு கிறிஸ்து பூமிக்கு மத்தேயுல பார்த்தோம்னா ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூன்று அதிகாரங்கள்ல தான் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவங்கள ட்ரெயின் பண்றாரு. சீஷர்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு. நாம எல்லாம் சபைக்கு வந்துட்டோம். சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து யாரு நமக்கு தெரிஞ்சிச்சுல. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது போயிட்டு நீங்க ஆயத்தப்பட்டுட்டீங்க, உன்னோட கூடின உன் கூட்டத்தையும் என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இத்தனை பாரங்களை சுமந்து கொண்டார், எனக்காக சுமந்து கொண்டார் சொல்லி எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம்னா, மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ண மாட்டோம்? நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி, உனக்காகவும் அவர் பாரங்களை ஏற்றுக்கொண்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்றேன். இப்போ நாமளே என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பாரங்களை தூக்கி நம்ம மேல வச்சுக்கோம். நான் வருத்தப்படுறேன், எனக்கே அதிக பாரம் இருக்கு ஏசப்பா, எனக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு விடுதலையை கொடுங்க சொல்லி நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நமக்கானதா, நம்மளோட குடும்பங்களுக்கானதா இருக்கு. அப்போ ஆத்ம மிகுதி அறுவடை மிகுதி ஆத்மா, அதாவது அறுவடை ஆட்கள் குறைவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருல. இப்போ அறுவடை மிகுதியான இடத்துல நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கு? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல அந்த வசனம் முன்னாடி வாசிச்ச வசனம், என் பிதா என்னை ஒருபோதும் என்ன பண்ணல, தனியே இருக்க விட்டதே இல்லை. ஒரு நிமிஷம் கூட அவர் என்ன பண்ணல, தனியா இருக்க விட்டது. நம்மளோட அப்பா அம்மா பிரிஞ்சு நம்மளால எவ்வளவு நாள் இருக்க முடியும்? மறிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த துக்கத்தை நம்மளால தாங்கிக்க முடியுதா? இப்போ இயேசு கிறிஸ்து அவரும் எவ்வளவு ஒன்றிணைந்த. நம்மளாம் உலக பிரகாரமான பாசம், நம்ம ஏதாவது சின்ன திட்டா கூட அப்பா நம்ம திட்டிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட பாசம் அந்த மாதிரியா? அவர் எவ்வளவு இணைக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துல. ஆனா அந்த தகப்பனுடைய அன்பை காட்டிலும் நம்ம மேல் வைத்த அன்பு அவருக்கு பெரியதா இருக்கு. நாமள எப்படியாவது மீட்டு கொள்ளணும். நாம என்ன பண்ணக்கூடாது? அந்த பாவத்தின் விளிம்பிலிருந்து நம்மளை எப்படியாவது மீட்டு கொள்ளணுன்றதுக்காக அந்த கோர சிலுவையில அவர் பிதாவினிடத்துல ஏற்படுது அந்த பிரிவை என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அப்படியே விட்டு போகல. ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? போயிட்டு இயேசு கிறிஸ்து மரிச்சு என்ன பண்றாரு? அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்றாங்க? பெந்தகோஸ்தே நாள்ல அவங்களுக்கு என்ன நடக்குது? அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க. ஆமா இல்ல? இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தலையா இருந்து என்ன பண்ணாரு? இந்த ஊழியத்தை இந்த பூமியில நிறைவேற்றினாரு. நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? எல்லாரும் ஒரு மூலைக்கு செதறிட்டாங்களா? பேதுரு என்ன பண்ணாரு? மறுதளிச்சாரு, சபிக்கவும் தொடங்கினார் என்று பார்ப்போம். கூடவே இருந்த பேதுரு தானே, நான் உங்களை யாராவது அடிக்க வரட்டும் ஏசப்பா, நான் உங்களை என்ன பண்றேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு போர் சேவனோட காதையா வெட்டி போட்டவரு. நீ இயேசு கிறிஸ்துவ சீஷன் தானே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு? ஓடி போய் ஒளிஞ்சிட்டு மறுதளிக்கிறாரு, சபிக்கவும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன நிலைமை? கூட இருந்தவங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சிதறி கைவிடப்பட்ட நிலைமையில தான் காணப்படுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க தனியே இருக்க விடல. அவங்க கிட்ட வராரு. என்ன பண்றாரு? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடக்குது? மேல் வீட்டறையில கூடி இருக்கும் போது அபிஷேகம் அந்த இடத்துல வருது. அவங்களுக்கு தேற்றரவாளனாகி பரிசுத்த ஆவியானவர் அவங்க கூட விட்டு போகிறார். அதுக்கப்புறம் மறுதளித்த பேதுருக்கு என்ன கிடைக்குது? மன்னிப்பு கிடைக்குது. இப்ப நம்ம கிருபையின் காலத்துல நாம எல்லாம் பாவி, என்னோட பாவத்தை மீட்கவே ஆள் இல்லைன்னு இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மீட்டு கொண்டார். இப்ப நம்மள எப்படின்னு இருக்காரு? மன்னிச்சாரு ஆண்டவர், நம்மளை ரட்சித்து கொண்டாரு, நம்மள அரவணைச்சு கொண்டார். ஆமாவா? நம்மள அரவணைச்சு கொண்டாரு. இப்போ நாம தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்க போறோம்?
எப்படி நம்மள தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம்ன்றத நம்மளோட வாழ்க்கை. கர்த்தர் நமக்காக தான் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பிரிவினை நம்ம கர்த்தருக்குள்ளா இணைக்கிறது, ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுக்குது. அப்போ நாம கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தது கவலைக்கரமான விஷயமே இல்லை. ஏன்னா நமக்காக எந்த மனுஷரும் வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்ம கூட எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, நேரம் செலவிட மாட்டாங்க, நம்ம ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளதான் பொருட்டா ஒருத்தர் நினைச்சு இந்த பூமிக்கு வந்திருக்க, நீ தான் எனக்கு வேணும். நம்ம பேசிட்டே இருந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்களா சும்மா டார்ச்சர் பண்ணே இருக்க, சும்மா பேசுறதுக்கு வேலை இல்லை. ஆனா நீ பேசணும்னு ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்க. நீ எப்ப என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் என்ன டார்ச்சர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவர்கிட்ட பேச மாட்டோம். எல்லா மனுஷங்களும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, நம்மள கவலைகள்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம். இல்ல, தேவனிடத்துல நம்ம எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக இருக்க, அவர் பிதாவினிடத்துல நமக்காக என்ன பண்ணி கொண்டாரு, இப்போ பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்க. நாம உண்மையா இருந்தோம்னா அவரோடு கூட, அவர் பரதீசில அவரோடு கூட இருந்து நாம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல நியாய தீர்ப்பு நாட்களுக்கு அப்புறமா அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இல்லைன்னா நம்மளோட முடிவு என்னவா இருக்கும், நித்திய அழிவா இருக்கும். பாதாளத்துக்கு தான் நம்ம முடிவு இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அது நித்திய சந்தோஷமா இருந்தா அது நித்திய அழிவு. இந்த பூமியில இருக்கிற அழிவே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது, அது எதிர்பார்க்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கர்த்தர் நமக்காக தான் மரிச்சிருக்காரு. என்னுடைய அக்கிரமங்கள் இப்போ மன்னிக்கப்பட்டுருச்சு. நான் என்ன பண்ணணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்துல நான் அநேகரை என்ன பண்ணணும், பங்குள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளணும். எத்தனை பேரை சேர்த்துக்கொள்ள போறோம்? நாம ரட்சிக்கப்பட்டோம், நாம எல்லாமே பெற்றுக்கொண்டோம், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இப்ப கூட புதுசா வரவங்க சொல்லுவாங்க, இந்த தெருவில் ஒரு பாட்டி வருவாங்க உபவாச கூட்டத்துக்கு ஒரு வாட்டி. அவங்க சொல்லும் போதுதான் ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு என் பையனுக்கு இதுவா அடிபட்டு இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஏசுப்பா யாருன்னே தெரியாது, ஆனா நான் ஜெபம் பண்ணேன், என் பையன் சுகம் பெற்றுட்டான் அப்படின்னு வந்து ஒரு நாள் சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க யாரு ஏசு கிறிஸ்துனே தெரியாது, ஆனா ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா நம்ம சொல்ல முடியுமா அந்த அற்புதத்தை? ஏசுப்பா எனக்கே இந்த வியாதி இருக்கு, என்னையே சுகப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கோம். அந்த அற்புதத்தை நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அவங்க ஜெபம் பண்ண தெரியல, ஏசுன்னு சொல்லவே தெரியல. சரியா, அந்த ஏசையா, அந்த ஏசு சாமியை தான் நான் என்ன பண்ணேன், வேண்டிக் கொண்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு, என் பையனுக்கு சுகம் கொடுக்குறாரு, என் பையன் இப்போ கவர்மெண்ட்ல வேலை செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு தெரியற அற்புதத்தை இன்னும் நம்ம போய் வெளியே நல்லா சொன்னோம்னா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அவர் பட்ட பாட நம்ம வீணடிக்க கூடாது. நம்ம தெரிந்து கொண்ட நாம என்ன பண்ணோம், எல்லாருக்கும் அறிவிக்கும் போது அவருடைய பாடுகளை எல்லாரையும் நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது நாமும் அந்த பாடல பங்குள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.